வெல்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எனக்கு எலெக்சன் மிக்ஸால பல பல மிராக்கல் ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்குங்க மேடம். நான் போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கு கரெக்டாக 53 இயர்ஸ் கன்சீவ் ஆயிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயம் அவங்க ட்ரை பண்ணி 10 lakhs வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே அவங்களோட சின்ன வயசுலேயே அவங்களால வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. அது நினச்சி நினச்சி எனக்கு வந்து ஒரு ப்ரைடாக இருக்குது. திருப்பூர் மாவட்டம் உடமலைப்பேட்டையிலிருந்து நான் பேசுறேன் மேடம். எனது சிஸ்டர் சகோதரிக்கு வந்து கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் மாசம் 15,000 ரூபாய்க்கு கேரளாவில் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்து டெய்லி ஒரு வேலைக்கு 8 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்க. சாப்பிட முடியல, ரொம்ப சிரமமா இருக்குனாங்க. அப்பதான் எனக்கு இந்த எலெக்சன் மிக்ஸ் கிடைச்சதுனால எங்க அக்காவுக்கு கொடுத்தேன். அக்கா அவங்க இன்னைக்கு சீராகி நல்ல திடகாத்திரமாக இருக்காங்க, அழகா இருக்காங்க. நல்ல எந்த சிம்டம்ஸும் இன்னைக்கு இல்லைங்க, நல்லா இருக்காங்க. ஒண்ணு மேடம், நம்ம அண்ணாருக்கு சுகர் வந்து ஒரு 2 வாரமா இருந்தது மேடம். தற்சமயம் வந்து இப்போ அவருக்கு கொடுத்து இப்போ ஒரு 20 நாள் தான் ஆகுது மேடம். அவர் கால் பாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா, காலெல்லாம் நைட் ஆனால் வந்து எங்கள் ஒய்ஃபு எங்கள் பிள்ளைங்கெல்லாம் வந்து காலை வந்து ஃபுல்லாக பிடிச்சி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு பாதத்தெல்லாம் ஃபுல்லாக நசுக்கி விட்டு இது பண்ணால் தான் அவருக்கு தூக்கமே வருங்க மேடம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் நைட்லலாம் இருக்கும்போது. ஆனால் அவர் சுகர் வந்து இருக்குது, டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு இருந்தாருங்க மேடம். இப்போ அவருக்கு ஒரு கொடுத்து ஒரு 20 நாள் தான் ஆகுதுங்க மேடம். அந்த பாதமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வெடிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த பாதம் அவர் மசாஜ் பண்ணணுங்கிறது இதே இல்லைங்க மேடம். நல்லா தூக்கம் வருது, சுகர் லெவலும் குறைஞ்சிச்சுங்க மேடம். இப்போ நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாரு. இப்போ அவர் மூலியமாக இப்போ நிறையா பேருக்கு வந்து இப்போ வந்து அவர் ரொம்ப இதாக சொல்லி அவரே ஒரு விளம்பரதாரராக ஆகிட்டாருங்க மேடம். இப்போ நான் வந்து யதார்த்தமாக ஒரு சேசை கொடுத்து ஒரு ஒரு 5 நாளைக்கு இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி தான் நான் கொடுத்தேங்க. அதை கொடுத்துட்டு இப்போ அவர் ஒரு பாக்ஸை வாங்கி இப்போ ஒரு 20 நாளாக சாப்பிட்ட முன்னாடி இப்போ நல்ல ஒரு அவரோட இதில் வந்து நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறாரு மேடம். ரிசல்ட் அருமையாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறாரு மேடம். அந்த பாத எரிச்சல், அந்த பாத வலி இதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மேடம். நன்றிங்க மேடம். சூப்பர், ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது என்ன அப்படின்னா, எலிக்சர் மிக்ஸ்ல ஒரு சில விஷயத்துக்கு 100% ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். அதுல வந்து சுகரும் ஒண்ணு. ஏன்னா சுகர்ல வந்து கேங்க்ரீன் வந்த பேஷண்ட்டுக்கு, அதாவது கேங்க்ரீன்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்துருச்சுன்னா அந்த விரலையோ இல்ல சர்டைன் பகுதியையோ ஆம்புடேட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்த நிறைய கேசஸ் அவர்களுடைய உறுப்புகளை பாதுகாத்து கொடுத்துருக்கு. நம்பர் 1. 2வது, சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருந்து குடைஞ்சுக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த சில பேரோட டயபெட்டிக் வருஷ கணக்குல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, உண்மையிலே அந்த வகையில வந்து எலிக்சமிக்ஸ் இதுக்குமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ். காலில் இருக்கக்கூடிய அந்த பித்த வெடிப்பு, வாட் எவர் இட் இஸ், ஸ்கின் அகத்தின் அழகு முகத்து தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா ஆகும்போது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் நல்ல மாற்றம் அடையும். தேங்க்யூ சோ மச் கணேசமூர்த்தி சார். கோவர்தனன் சார். திருப்பூர் மாவட்டம் உடமலைப்பேட்டையிலிருந்து நான் பேசுறேன் மேடம். தைராய்டு பிரச்சனைக்கு பிறந்த குழந்தையிலிருந்து 14 வயசு வரைக்கும் அந்த பையனுக்கு தைராய்டு மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க. டெய்லி ஒரு 7, 8, 10 தடவை வந்து ஃபிட்ஸ் வந்துடும். அந்த பையனுக்கு கொடுத்ததுல அன்னைக்கு ஒரு 10 நாள்லயே அவனுக்கு ஃபிட்ஸ் நின்றுச்சு. இன்னைக்கு ஆரோக்கியமா நல்லா விளையாண்டுக்கு இருக்கான், ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறான். அவனால ஸ்கூலுக்கு கூட போக முடியாத இருந்த சூழ்நிலையில ஃபிட்ஸ் வந்து இருந்துச்சு. இன்னைக்கு அது ஆரோக்கியமாகி நல்லா விளையாடுறான், ஓடுறான், படிக்கிறான், நல்லா ஸ்கூலுக்கு போய்ட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலி இப்போ அதான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு பொண்ணுக்கு 110 கிலோ இருந்தது, வித்தின் 1 வீக்லேயே 7 கிலோஸ் குறைஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து அவங்க அம்மாவுக்கும் இருக்கும், அந்த பொண்ணுக்குமே ஸ்னீஷோபீனியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் டிஸார்டர் இருந்துச்சு. அதனால் அடிக்கடி அந்த பொண்ணு வந்து பேசும்போது என்ன ஆகிடும்னா, ஒரு நிமிஷம் இருங்க மேம் மறந்துருச்சு அப்படிங்கும். நான் எலெக்சன் மிக்ஸ் கொடுத்ததுலேருந்து டெய்லி 9 o'clock அந்த பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா 9:45 வரைக்கும் அவங்க அதுக்கு ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து அதை வெளியில் கொண்டு வந்துருக்கேன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட நியர்பை 25 days ஆக போகுது. அந்த பொண்ணு நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலெக்சன் மிக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் டேவே அவங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இல்லாமல் ஃபார்மாக இருக்கு அப்படின்னாங்க. 2வது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு, பாடி வெயிட்லெஸ்ஸாக இருக்கு அப்படின்னாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. 25 நாள் கழிச்சு இப்போ திருப்பி ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள சுற்றி உள்ளவங்களாம் எப்படி இந்த மாற்றம், என்ன இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்குன்னு வந்து கேட்டுட்டே இருக்காங்களாம். இன்னைக்கு அவங்க அம்மா என் கூட பேசினாங்க. என் பொண்ணுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்து சில கவுன்சிலிங்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கறதுனால ரொம்ப நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பொண்ணு முன்னாடி மாதிரி இல்லை, இந்த 25 நாளில் சுத்தமாக வந்து சேஞ்சஸ் தெரியுது. அவங்ககிட்ட இருந்து சல்லுன்னு விழுறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும்
கொஞ்சம் கிளவரா ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது எம்எஸ்டி பிச்சமுத்து சார். திருச்சி மாவட்டம் துறையூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். கஸ்டமர்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுல கேன்சர் இன்ஸ்டியூட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இவங்களாலையும் அமௌண்ட் பண்ண முடியாதுன்றதுனால இங்கே வச்சு பார்க்கறத விட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. வந்துட்டு ஜிப்மர் கூட்டி போயிருக்காங்க, அங்கேயும் இதுக்கு மேலே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது கண்டிஷன்ஸ் வீக்காக இருக்கு, நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தவங்க. ஆனால் நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேலு அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுட்டுங்கிறது உள்ளார எடுக்கவே முடியல. அவங்க அதாவது கொட்டாய் விட்டாலோ இல்லை இருமுனாலோ உள்ள இருந்து வாடை, நுரையீரல்ல கேன்சர் அவங்களுக்கு. ஆனால் வாடை வெளியில இருந்து பக்கத்துல இருந்து யாரும் பார்க்க முடியல, பேச்சு வராது, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சப்ளிமெண்ட் கொடுத்து 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாடெல்லாம் இல்லை, வெளியில போறாரு, நல்லா மோஷன் ஃப்ரீயா இருக்கு, நல்லா தூங்குறாரு, நல்ல அவர் உடம்புல பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. அவங்க வீட்டில் எல்லாருக்குமே ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு, மாறி வருவாரு, மாறி வந்துருவாரு அப்படின்னு நம்பிக்கை கிடைச்சிருக்கு மேடம். என்னோட ரிசல்ட் நான் ரெகுலரா இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டே இருக்கிறதுனால, 2 வேளையும் எடுத்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஃபீல் பண்றேன். எனக்கு நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பிஃபோர் நார்மல் வெயிட்ல இருந்தாலும் கூட சில ஃபேஸஸ்ல டிஃபரன்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருந்து ஆஃப்டர் தென் இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் என்னோட ஃபேஸை பார்த்த போது ஒரு சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவா ஒரு சதை இருக்கிறது கூட கண்ணத்துல அதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா பாத்தீங்கன்னா 50 வயசு அப்படின்னு சொல்றேன். எனக்கு இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாக்கிறதுக்கு கியூட்டா இருக்கு. என் போட்டோ பாக்கிறதுக்கு எனக்கே கியூட்டா இருக்கு. என்னைய நான் வந்து செல்ஃப் லவ் பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. போடாமே கூட என்னால வந்து நல்லா வந்து பார்க்க முடியுது, படிக்க முடியுது. இது எல்லாமே நான் எடுத்த டெஸ்டிமோனிஸ் அண்ட் என்னோட டெஸ்டிமோனி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். மேம் என்னுடைய இதுல வந்து இப்போ நியூவா ஒரு யங் லேடி ஒரு பொண்ணு எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து டெம்பரரியா ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு மேடம். இன்னும் வந்து கன்சீவ் ஆகல, பேபி குழந்தை எதுவும் இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ஏஜ்லேயே இன்னும் இந்த மாதிரி இதே இவ்வளோ நாள் ஆச்சு, எல்லாமே என்னோட மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நிறைய குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் இது கன்சீவ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டு நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி எது திருப்தியோ அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து ஒரு 3 பாக்ஸஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. இப்போ அந்த பொண்ணு கன்சீவ் ஆயிடுச்சு மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, காலிலேயே விழுந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, என்னால் நம்ப முடியல, அவங்களாலே நம்ப முடியல. அவங்க அதாவது எனக்கு என்னன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாதிச்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தி. அதாவது ஆத்மார்த்தமா நமக்கு ஒரு திருப்தி, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுத்தவங்கிறது இது உண்மையிலேயே பெரிய புண்ணியமா நினைக்கிறேன் மேடம். அவங்க வந்து குடும்பத்தோட வந்து ரொம்ப நன்றி சொல்லிட்டு போனாங்க மேடம். இந்த கோயிலுக்கு போற மாதிரி இந்த பழந்தேங்காய் எல்லாம் வச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, பூவெல்லாம் வச்சு எல்லாம் கொண்டு கொடுத்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேடம். அது வந்து காரணம் என்னன்னா நம்ம எலிக்சர் மிக்ஸ் தான். என்னால் நம்ப கூட முடியல உண்மையிலேயே. அவங்க இந்த மாதிரி எத்தனையோ மீட்டிங்கில் அதை பற்றி பேசுறீங்க சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதை பற்றி திங்க் பண்ணேன், ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் மேடம் உண்மையிலேயே. அதாவது இந்த எலிக்சர் மிக்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ண சண்முக சுந்தர் சாருக்கும் நம்ம என்எஸ் பழனிசாமி சார், நிஷா மேடம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிற விரும்புகிறேன். இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். பட் அவங்க வந்து எல்லாமே வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால அவங்களும் வந்து நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து இதில் நாங்களும் வந்து மெம்பர் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேடம். கொஞ்சம் புவர் ஃபேமிலி மேடம், அதனால் நான் ஒன்றும் அவங்களுக்கு கம்பல் பண்ணல. சரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மட்டும் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன் மேடம். என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப உண்மையிலேயே பெரிய அனுபவம் மேடம், என்னால் நம்ப முடியல. ரொம்ப நன்றி மேடம் எல்லாத்துக்கும், நம்ம எலிக்சர் மிக்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ சோ மச் சண்முகம் சார் அண்ட் இளங்கோவன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்ல ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. சோ ஒவ்வொருத்தவங்களுமே வந்து ஒவ்வொரு விதமான புண்ணியங்கள் தேடுவாங்க. எலிக்சர் மிக்ஸ் மூலியமா யாருக்கு என்ன கொடுத்தாலும் உண்மையிலேயே வந்து ஒரு குட் டீடா தான் போய் முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நிறைய இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு
எலிக்சர் மிக்ஸ் கொடுத்து 1 or 2-3 monthsலயே வந்து கன்சியூம் ஆகக்கூடிய அந்த செய்தியை கேட்கும் போது உண்மையிலே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு விஷயம். பல வருடங்கள் கழித்து எலிக்சர் மிக்ஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த தருணங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. உண்மையிலே மிராக்கிளா தான் இருக்கும். ஸோ மிராக்குலஸான ஒரு ரிசல்ட் அண்ட் நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது எலிக்சர் மிக்ஸ். தேங்க்யூ சோ மச் இளங்கோவன் சார் அண்ட் சண்முகம் சார். அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரிட்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கேன்சர் 4th ஸ்டேஜ். அது நம்ம எடுத்து அது நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி பாசிட்டிவா இருக்கிறத நெகட்டிவா கொண்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தது கிட்னி ஃபெயிலியர், 2 கிட்னி ஃபெயிலியர், இல்ல கிட்னியினுடைய கிரியேட்டின் லெவல், யூரியா லெவல் ரொம்ப அதிகமாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்ற கேசஸ். அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கிராஜுவலா டயாலிசிஸ் குறைக்கிறதுனால ப்ராசஸ். இது ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ரிஸ்க் எடுத்து நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுனால தான். ஆனா அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யும். ப்ராடக்ட் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராடக்ட் வேலை செய்யும். ஏன்னா இன்னைக்கு ஹெச்ஐவி வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றுறது இன்னைக்கு மெடிக்கல் மிராக்கிள். இன்னைக்கு அலோபதியில அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, வேற எங்கேயும் வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா நமக்கு நிறைய டிசீஸ்க்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக்ல நம்ம டீம்ல எடுத்த ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு. ஒரு 15 வயசு பொண்ணு 10th பப்ளிக் எக்ஸாம் போய் எழுதிருக்காங்க. அவங்களுக்கு தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷமா 150 mg டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. தைராய்டு எடுத்துக்கிறாங்க. அப்படி 7 வருஷம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்டுடைய பொண்ணும் அதே கிளாஸ்மேட். அந்த பொண்ணு மூலியமா நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த பொண்ணு கொடுத்துருந்த விளைவு என்ன ஆச்சுன்னா, ஒரு சேஷை எடுத்து 10 நாளைக்கு, அந்த மாதிரி 2 சேஷை வந்து 20 நாளைக்கு பிடிச்சி கொடுத்துட்டோம். இது சாப்பிடுங்க, சாப்பிட்டு டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். 18வது நாள் அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்ததில்ல அந்த டாக்டர்ஸ் எந்த டாக்டரும் 7 வருஷமா தைராய்டுக்கு மெடிசன்ஸ் கொடுத்தாரு. அந்த டாக்டர்ஸ் என்ன பண்றாருன்னா, அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 10 நிமிஷம் எந்த பேஷண்ட்டையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி 10 நிமிஷமா இந்த ரிப்போர்ட்டை மட்டும் ஸ்டடி பண்றாரு. இது எப்படி சாத்தியம், எப்படி நடந்தது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது. அது வந்துட்டு அவர் 10 நிமிஷமா எந்த பேஷண்ட்டையும் உள்ள அலோவ் பண்ணாங்கன்னா அவர் ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பேஷண்ட்டுடைய பேரண்ட்ஸ் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, இனிமேல் நீங்க இந்த டேப்லெட் உங்களுக்கு தேவையில்லை, 6 மாசம் ஒரு டைம் வந்து ஜெனரல் செக்அப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே டாக்டர் சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க. ஒரு குடும்பமே மேடம் ஒரு 5-6 பேரை வந்து வாழ்க்கையை இழந்து ஒவ்வொரு 84 வயசு அவருக்கு, அந்த மேடத்துக்கு 82, ஒரு பாப்பாவுக்கு 57 வயசு, 22 வயசுல அந்த பாப்பா வந்து அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா மெண்டல் ஆகுறாங்க. ஒரு 35 வருஷமா அவங்கள பாதுகாத்துக்கிட்டு வராரு அந்த 82 வயசு முதியவர். அவரு முதல்ல இதை சாப்பிட்டுட்டு அந்த டீச்சர் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பாப்பாவுக்கு நான் கேரண்டியாக கொடுத்தேன். இந்த பாப்பாவை வந்து நான் அதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் போனப்போ அந்த பாப்பா மேலே ட்ரெஸ்ஸே கிடையாது. நான் அழைச்சிட்டு போய் அவங்க பாத்ரூமில் போய் குளிக்க விட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டது அப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ ஒரு 2 மாதம் நெருங்க போது தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது இப்போ அந்த பொண்ணு 35 வருஷம் கழித்து சமையல் பண்ணியிருக்கு, தலை சீவி அதே சோப்பு போட்டு குளிச்சிருக்கு. இப்போ ஒரு வாரமாக டிஃபன் பண்ணி அந்த வயசானவங்களுக்கு கொடுக்குது. அது இல்லாமல் இப்போ பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுது. என்னை போனோன்னே என் பேரை சொல்லி வணக்கம் சார் உட்காருங்க காஃபி வேணுமாங்கிறாங்கிற அளவுக்கு நான் போனப்போ அதான் அதை எப்படி சொல்லுங்க அதெல்லாம். அவங்க மருமகன் வந்து ஃபாரின்லேயே 60 வயசு வரைக்கும் ஃபாரின்லேயே இருந்தவர். அவரோட அதை தான் இப்போ முக்கியமான டெஸ்ட் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். இதெல்லாம் யாரும் எடுத்துருக்க முடியாத ஒரு ரிசல்ட். அது என்ன ரிசல்ட் அப்படின்னா, அவருக்கு வந்து யூரின் போகிறதும் மலம் போகிறதும் அவருக்கு தெரியல. அது 4 வருஷமா என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நல்ல கோடீஸ்வரோட குடும்பம். நம்ம பொருளை அவர் அந்த ஐயா அவங்க மருமக புள்ள தான் அந்த மாரி இருக்காரு. சரி எங்கள் மருமக புள்ள கொடுத்து பார்க்கணும். கொடுத்ததுல 10 நாளில் ஒரு ரிசல்ட் வருது. அந்த 10 நாளில் அந்த ரிசல்ட் வந்து நான் சொல்லி தான் கொடுத்தேன். நான் அந்த பொண்ணு அவங்களுக்கும் அந்த 50 வயசுக்கு மேலே நான் யதார்த்தமாக கேட்டேன், அம்மா இங்கே வாங்கம்மா இது மாதிரி இருக்காரு, யூரின் போகிறது தெரியலங்கிறீங்க, பாத்ரூம் ஆனால் பேசுகிறாரு, நல்லா உடம்பு ஹையாக நல்லா அருமையாக இருக்கு.
அப்புறம் அவங்ககிட்ட போய் சில விஷயம்லாம் இருக்கா இல்லையான்னு ஓப்பனாக கேட்டேன், இதில் என்ன இருக்குன்னு கேட்டான். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு. சரி, ஒரு வாரத்தில் அந்த உணர்வு வந்துருச்சுன்னா இவர் நல்லா ஆயிடுவார். என்னமோ நான் என்னமோ பெரிய ஏதோ நம்பிக்கையில் அடிச்சு விட்டேன். ஆனால் அந்த எலிக்சர் மிக்ஸு நான் சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் அந்த விஷயம் நல்லா போய் இன்னைக்கு வந்து அவர் நைட்டில் விடிய எழுந்திருக்கும் போது இப்போ எழுப்பி விடுறாரு அவர் மனைவி, பாத்ரூம் வருது போகணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு கொண்டுட்டு வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் இந்த செயலை செஞ்சிருக்கு. அவர் வயசாக மேடம். உலகநாதன் சார் வணக்கம் சார். வணக்கம். இன்கம் ரீதியா நீங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம் இருக்கே, நான் எப்பவுமே சொல்லுவேன், கடல் அமைதியா தான் இருக்கும், உள்ளுக்குள்ளதான் நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் நீங்க சார் உங்களுடைய சில எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். இந்த எலெக்ஷன் மிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாதாரணமாக தான் பேசுவேன். அந்த மீட்டிங்கில் பேசுகிறதோ அது எப்படின்னா அது மாதிரிலாம் நடைமுறையாக பேசுவேன். என்னோடய பேச்சு அப்படி தான் இருக்கும். இங்கே உள்ள லீடர்களை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். கொள்ள புதுசாக லீடர்லாம் உள்ளே வந்திருக்கவங்க எல்லாருமே பெரிய ஜாம்புவாங்கள் தான் வந்தவங்க எல்லாருமே. இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் நான் அதை சொல்லிக்கிறேன். ரொம்ப இடையில ரொம்ப கஷ்டப்பட்ட மார்க்கெட்டிங் தான், வேறு எந்த தொழிலுமே தெரியாது. இது இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், மார்க்கெட் ஒரு 2 டெஸ்ட் பிக்சர்னு சொல்லிட்டு கம்பெனி வச்சு பார்த்தேன். அதில் நம்ம பொருளை வச்சேன். பழனிசாமி சாருக்கு தான் அந்த விஷயத்தை சொல்லி ஆகணும். அவங்க அந்த பொருளை நம்பிக்கை நீங்கள் செய்யுங்கன்னு கொடுத்தாங்க. நான் வச்ச பொருளெல்லாம் சரியாக ஓடாமல் நம்ம பொருள் மட்டும்தான், எலிக்சர் மிக்ஸ் மட்டும்தான் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிது. அப்புறம் அது இன்னமும் சொல்ல போனால் அந்த எலிக்சர் மிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை தரமும் மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி சம்பாரிச்சா மற்ற மார்க்கெட்டிங்கில் போனால் அந்த பணம் எப்படி வந்ததோ அதேமாரி ரிட்டர்ன் போயிடுச்சு. ஆனால் இதை பொறுத்தளவு ஒரு நிம்மதி இருந்தது. நைட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்கினேன். சரி, மறுநாள் பணம் வரும் சார், நம்ம வீடு தேடி எவனும் வரமாட்டாங்கிற ஒரு அந்த நினைப்பு முதல்ல எனக்கு வந்தது. மக்கள் தான் இதில் இதை வாங்கி சாப்பிட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே லீடருக்கு சாதாரண ஒரு விவசாய கூலியாக இருந்தவங்க தான். இப்போ சொல்கிறாங்க இது 6,300க்கெல்லாம் யாரும் யோசனை பண்ணுறாங்க போகிறாங்கன்ட்டு. அது உண்மை தான். இருந்தாலும் ஒரு முறை அவங்கள அந்த 6,300க்கு வாங்க வச்சேன். அவங்க வாங்க வச்சதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த 6,300 அவங்களுக்கு பெருசாவே தெரியல. ஏன்னா அவ்வளோ வியாதியை அவங்களுக்கு குணப்படுத்திடுது. எல்லாருமே மக்களை தான் சந்திச்சேன். லீடர்கிட்ட கேச்சுன்னா ஐடி போட்டு தெரியா, பவர் தெரியா, பணம் தெரியா, இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. பழனிசாமி யாரு கேட்டால் கொடுக்க மாட்டேன். அது சிலவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நான் மக்களை பார்த்தா அவங்கள லீடராக உருவாக்குனேன். அவங்களுக்கு மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஜோடியாவது மேட்ச் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அவங்க சொல்லி அவங்க கொடுக்குற அவங்க ஃபேமிலி அவங்க ரிலேட்டிவ் கொடுக்கறதுக்கு அவங்க சொல்கிறதுக்கே நேரம் கிடையாது. அப்படி தான் என்னோடய டீம் வளர்ந்தது. இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இதுக்கு எல்லாமே காரணமாக இந்த எலிக்சர் மிக்ஸ் பவுடர் தான். அது எப்படி சொல்லணும்னா அடிக்கடி நான் மக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த பொருள் யாருக்கு போய் சேருமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் இவ்வளோக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. நான் மலைக்கு கூட கோயிலுக்கு போய் நான் இறங்க போய் நின்னது கூட கிடையாது. ஆனால் இந்த பொருள் மேலே எனக்கு இறை நம்பிக்கை வந்துருச்சு. இந்த பொருளை பற்றி ஒவ்வொரு வீட்லையும் போய் உட்காந்து ரூம் கவுன்சிலிங் பண்ணுவாங்க. உட்காந்து பண்ணும்போது எல்லாருக்குமே நான் மரியாதை தான் பேசுவேன். அவங்க வீட்டில் போய் இந்த பொருளை பற்றி எடுத்துன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள எல்லாரையும் வர வச்சு அவங்கள வயசானவங்களாலும் சரி, அவங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அன்பாக பேசி அதெல்லாம் பேசுவேன். இந்த பொருளை மட்டும் பேசும்போது கெத்தா பேசுவான். அதுதான் என்ன அப்போ ஏதாவது அடிச்சு பேசுவேன். எனக்கு எந்த வியாதியை ஏது என்ன பண்ணணும், எந்த பொருள் கொடுக்கணும், எனக்கு இன்னும் எதுவுமே தெரியாது. அவங்க முதல்ல கேட்பாங்க என்னம்மா செய்யுதுன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சொல்லுவாங்க, இதை சாப்பிடு 48 நாளில் சரியா போடணும். அடிச்சு பேசுவோம், அவ்வளோதான். என்ன வியாதி அந்த வியாதியா சரியா போடுமா, 20 நாளில் சாப்பிடுமா, இல்லைன்னா அவங்க பணத்தை ரிட்டர்ன் தரமா, இப்படி பேசுவேன். இப்படி பேசி 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 இந்த பொருளை வலி, அதாவது என் டீம்ல 108 கிராம் போனவன் இருக்கான். நான் இதெல்லாம் சொல்றதே கிடையாது. அது அங்கே போய் டாக்டர் செக் பண்ணிட்டு உன் உடம்புல ஒன்றுமே இல்லை நல்லா இருக்கு போனவங்களாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு அசாத்தியான துணிச்சல். இந்த பொருளை பொறுத்த அளவு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேலே நான் டேரக்டாக ஒன்று கொடுத்துருப்பேன். யாருக்குமே ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட வந்தது கிடையாது, வரவும் இல்லை. ஒரு யதார்த்தமாக ஒரு 4 ஃபோன் கால் வரும். அவன்கிட்ட போய் அந்த பொருளை பற்றி பேசியிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம். சும்மா விருந்தாடி வந்தவன் போனவன் என்னையா கொடுத்தாம்மா, இப்படிலாம் வலிக்குது அவங்களுக்கும்மா. அவங்ககிட்ட நான் சொல்லி புரிய வச்சு என்கிட்ட இதில் துணிச்சல் இருந்தது. ஏன்னா இந்த பொருள் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு. ஏன்னா யாருக்கும் ஒரு சின்ன அசம்பாவிதம் வந்தது கிடையாதுல்ல, துணிச்சலாக பேசினேன். இப்போ கும்பகோணத்தை பொறுத்தளவு நான் அது ஆல்ரெடி ஒரு கோர்ட்டில் ஒரு வக்கீல்கிட்ட ஒரு கிளர்க்கா குமஸ்தா வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர் சாப்பிட்ருக்காரு, சர்ச்சை கொடுத்துருக்காரு. அங்கே உள்ள டாக்டர்ஸ், அதாவது ஆக்சிடென்ட் ஆனால் அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்கிறத பார்க்கறதுக்கு வராங்க அந்த டாக்டருங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே கொடுத்தது போலீஸ்காரங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுத்ததுனால அவங்களோட ரிசல்ட் எல்லாம் நான் பார்த்து இது இப்பயும் சரி மக்கள்கிட்ட போய் கொடுப்பேன்.
மற்ற ஃபேமிலியெல்லாம் அன்பா பேசி அப்படியெல்லாம் பேசுவேன். ஆனா இந்த பொருளை பேச மட்டும் கெத்தா பேசுறது. வாங்கினா வாங்கு, வாங்காட்டி போ, நான் அடுத்த வேலை இப்படிதான் பேசினேன். ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் தான் உண்மையை சொல்லிடுறேன். டெய்லி இப்போ வந்து 5000 ரூபாய்க்கு மேலே கிராஸ் பண்ணுறேன். இன்னையோட வருமானம் மட்டும் 10 தாண்டிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பழைய அந்த டிஎல்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 40-50 கம்பெனி ஏறி இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இப்போ தான் கொஞ்சம் பழைய வாழ்க்கை வாழ்கிறேன். இப்போ அந்த புது ஆல்டோ கேட்டுன்னு எடுத்திருக்கிறேன். ஒரு 2 வீலர் வந்து ஜூபிட்டர் 125 இப்போ எடுத்தேன். டெய்லி மினிமம் 5000 10,000 ரூபா கிராஸ் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம டவுன்லைனில் உள்ளவங்க, அன்பானவங்க இருக்காங்க என்கிட்ட. ஒரு 20 பேர் இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க பேர் எல்லாருமே டோட்டலி இதில் உள்ளவங்க எல்லாருமே இந்த எலிக்சர் மிக்ஸ் நம்பி வாங்க. நான் என்னாலுமே என் வாழ்க்கையில் அதிகமாக பண்ணிட்டேன். நெட்வொர்க்கு நிம்மதியாக போய் படுத்து தூங்குறேன். மக்கள் வந்து அவ்வளோ பேசுகிறாங்க. அதுதான் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நன்றி, வணக்கம் மேடம்.